டிஎன்பிஎஸ்சி போட்டியாளர்களுக்கு விழுப்புரம் வெற்றிவாகையின் வெற்றி வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த 7வது புத்தகத்தில் இயல் 2 அதில் 2.3 அடுத்தது பார்க்கலாம். அந்த 2வது இயலை பார்க்கலாம். அதில் இருக்கிறது விலங்குகள் உலகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது அந்த காடுகளை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ஸ்டோரியாக கொடுத்துருப்பாங்க, கதையாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்தா தான் நமக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கிடைக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதனால் நம்ம இப்போ நம்மளுடைய புக்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த புக்கு இருக்கிறவங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், விலங்குகள் உலகம். இது கொஞ்சம் நம்ம பொறுமையாக உட்காந்து படிக்க வேண்டிய ஒரு நோட்ஸ் தான் இது. ஓகேங்களா? சரி, மனிதனுடைய முதல் இருப்பிடம் காடு. ஏன்னா காடுகளில் தான் என்ன பண்ணான், குகைகளில் மனிதன் முதலாக வாழ்ந்தான். ஓகேங்களா? தமிழகத்தின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம் சத்தியமங்கலம், அது ஈரோட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக படித்து நம்ம மனப்பாடம் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். ஓகேங்களா? தமிழகத்தினுடைய 2வது பெரிய புலிகள் காப்பகம் முண்டந்துறை. அதனுடைய பரப்பு 895 சதுர கிலோமீட்டர். இதெல்லாம் நீங்கள் நல்லா தரவாக மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த காப்பகத்தில் யானை, புலி, சிறுத்தை, மான், கரடி, காட்டு மாடு போன்றவை உள்ளன. இந்த மாதிரி நிறைய இருக்கும் பொழுது அதெல்லாம் நமக்கு கொஸ்டினாக கேட்குறது கொஞ்சம் கடினம் தான். ஓகேங்களா? உலகில் 2 வகையான யானைகள், ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. ஓகேங்களா? இந்த ஆசிய யானையில் ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. அதுவே ஆப்பிரிக்க யானையில் ரெண்டுக்குமே ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் தந்தங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஆப்பிரிக்க யானைக்கு காது பெருசாக இருக்கும், ஆசிய யானைக்கு கொஞ்சம் காது சின்னதாக இருக்கும். இதெல்லாம் அது ஆப்பிரிக்க யானையும் ஆசிய யானையும் வேறுபடுத்துறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள். ஓகேங்களா? இப்போ அப்படியே நீங்கள் படித்து பாருங்கள். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டுமே தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆப்பிரிக்க யானைகளில் ஆண் பெண் இரண்டிற்கும் தந்தம் உண்டு. ஆப்பிரிக்க யானைகளுக்கு காது பெரிதாக இருக்கும். யானைகள் எப்பொழுதும் கூட்டமாக தான் வாழும். அந்த கூட்டத்துக்கு எப்போதும் ஒரு பெண் தான் தலைமை தாங்கும். ஓகேங்களா? அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்க யானைகளுக்கு காது பெரிதாக இருக்கும். யானைகள் எப்பொழுதும் கூட்டமாக வாழும். யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது ஒரு பெண் யானை. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த யானை இருக்கு இல்லைங்களா, அது நீரோட வாசனை 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீர் இருக்குன்னா அந்த நீரோடைய வாசனையை உணர்ந்து அந்த நீர் இருக்கும் திசையை நோக்கி அதுங்க கூட்டமாக பயணிக்கும். ஓகேங்களா? இது எப்போதும் கூட்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? யானைகள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அங்கே சிங்கம் எல்லாமே இருக்கும். அந்த சிங்கங்கள் பார்த்திங்கன்னா எப்போதுமே வெட்ட வெளியில் தான் வாழும். ஓகேங்களா? போய் குகையிலையோ, புலி தான் குகையில் போய் வாழும். ஆனால் சிங்கங்கள் கூட்டமாக வெட்ட வெளியில் தான் வாழும். அப்போது அந்த சிங்கங்களுடைய தாக்குதலேருந்து தப்பிக்கிறதுக்காக யானைகள் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? யானை நாள் ஒன்றிற்கு 250 கிலோ புல், இலை, தழைகளை சாப்பிடும். அப்போ 1/4 டன்னு. ரைட்டுங்களா? யானை ஒரு நாளைக்கு 65 லிட்டர் தண்ணீர் குடிக்கும். யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு மற்றும் பாசம் நிறைந்த விலங்கு. யானையின் வழித்தடங்களில் பிறர் குறுக்கிடும்பொழுது அவை தாக்கும், இல்லாட்டினா அது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. யானைக்கு கண் பார்வை குறைவு. இது பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு நினைவாற்றல் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க, யானைக்கு கண் பார்வை குறைவுன்னு சொல்கிறாங்க. அப்போ எது அதிகமாக இருக்குது, எது குறைவாக இருக்குது, கூற்றுகளை வைக்கும்போது இதெல்லாம் நம்ம சரியாக கவனிக்காமல் போனால் யானைக்கு கண் பார்வை அதிகம்னு வைப்பாங்க. ஒரு சின்ன இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏமாத்துறதுக்கு பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு தரவாக படித்தமா பாருங்கள். ஒரு நாளும் நம்ம கொடுக்கறது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே தான் நம்ம வீடியோ போடுறோம். ஆனால் அந்த கொடுக்குற நோட்ஸை நீங்கள் தரவாக பார்த்தீங்களா அப்படின்னு நல்லா பாருங்கள். ஓகேங்களா? உடனுக்குடன் இப்போ 2 இயல் நடத்துகிறோமா, அதில் படிச்சுட்டு உடனே நீங்கள் ஒரு தேர்வு எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. யானைக்கு கேட்கும் திறனும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. ஓகேங்களா? அப்போ கண் பார்வை இங்கே டீவியேஷன் இருக்குது. கண் பார்வை குறைவுன்றது ஒரு டீவியேஷன். அப்போ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ யானை பற்றி சொன்னாங்க. அடுத்தது கரடி. கரடி ஓர் அனைத்துண்ணி. இதெல்லாம் நம்ம நல்லா தரவாக பார்த்துக்கணும். ஏன்னா யானைன்றது ஒரு சைவம். ஓகேங்களா? இது அனைத்துண்ணி, எல்லாமே சாப்பிடுதுன்னு சொல்கிறாங்க. கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு கரையான். கரடி பழங்கள், தேன், உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்றீசல் போன்றவை தேடி உண்ணும். ஓகேங்களா? நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை கொண்டிருக்கும்.
இதெல்லாம் கொஞ்சம் இந்த கிலோலாம் கொஞ்சம் தரவாக படிச்சுக்குங்க. நமக்கு புக்கில் இருக்கிற வெயிட்டை தான் கேட்பாங்க. புக்கில் இல்லாததெல்லாம் உங்களுக்கு கேட்குறது கிடையாது. 95 வினாக்கள் புக்கில் இருந்து மட்டுமே கேட்கப்படுது. ஓகேங்களா? அதையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் ப்ரூஃப் பண்ணுறோம். அதில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள் 50% இருக்குன்றதை மறந்துடாதீங்க. அதனால் படிக்கும்பொழுது டிஎன்பிஎஸ்சி நம்ம புக்கில் தெளிவாக காமிச்சிருப்போம். அந்த டிஎன்பிஎஸ்சி என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா விடாதீங்க, நல்லா தரவாக படிச்சுக்கிங்க. இப்போ நம்மக்கிட்ட புக்கு வாங்கின எல்லாருக்குமே 2024 கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் நான் பின்னாடி பிடிஎஃபாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் கவலைப்படாமல் புக்கை தரவு பண்ணுங்கள். ஓகேப்பா. அடுத்தது புலிக்கு வந்திருக்காங்க. இரவில் மட்டும் வேட்டையாடும் இயல்பு கொண்டது புலி. அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நல்லா ஆழமாக படிக்கணும். இரவில் மட்டுமே வேட்டையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பகலில் அதிகமாக வராதுன்னு நமக்கு தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணி நல்லா அழகாக உட்காந்து படிங்க. புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை, ஆனால் சிங்கம் கூட்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். ஒவ்வொரு புலியும் தனது எல்லை தாண்டாது. இப்போ சாதாரணமாக நம்ம தெருவில் பார்த்தாலேங்க, நம்ம தெருவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் ஒரு சில நாய்கள் மட்டும்தான் வரும். அதே கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி இருக்கிற நாய் இங்கே வந்துச்சுன்னா விடாதுங்க. அந்த மாதிரி தான் புலிகளையும் சொல்கிறாங்க. கருவுற்ற புலி 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகளை ஈனும். இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். 2 அல்லது 3 அவங்க நம்ம ஏமாத்துறதுக்காகவே 4 அல்லது 5 அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இந்த டேஸை வந்து மாற்றி கொடுப்பாங்க. எந்த இடத்துல நம்ம ஏமாற்றலாம் அப்படின்றத கொஸ்டின் செக்டாக தேடி தேடி பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதனால் கருவுற்ற புலி 120 நாள் 126 நாள்லாம் வைப்பாங்க. நம்ம இங்கே தெளிவாக படிக்கலன்னா எக்ஸாமில் போய் தடுமாறுவோம். ரைட். புலி தன் குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்க்கும். அப்போ இங்கே எத்தனை வருஷம் கொடுக்குறாங்க? 2 ஆண்டுகள். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. ஓகேங்களா? அப்போ வளத்தை குறிக்கிறது புலி. பண்புள்ள விலங்குன்னு சொல்கிறது புலி. காட்டின் வளம், அதே மாதிரி பண்புள்ள விலங்கு புலி. புலி தனக்குரிய உணவை வேட்டையாடிய பின் வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடாது என்பதால் புலி பண்புள்ள விலங்கு என கூறப்படுகிறது. எதனால் அதை பண்புள்ள விலங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தனக்கு பசி முடிஞ்சிடுச்சுன்னா மீண்டும் போய் ஒரு மான் வருது இல்லை வேறு ஏதாவது உயிரினம் வருதுன்னா அதை போய் அடித்து சாப்பிடாது. அதனால் அது பண்புள்ள விலங்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் 1 மணி நேரங்க, டெய்லி 1 மணி நேரம் தமிழுக்கு ஒதுக்கிங்க, போதுமானது. இதுவே ரொம்ப அதிகம். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து படிங்க. ஓகேங்களா? காட்டுக்கு அரசன் எனப்படுபவன் சிங்கம். உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் என 2 வகைகள் உள்ளது. ஓகேங்களா? எப்படி வந்து யானைக்கு சொல்கிறாங்களோ அதே மாதிரி சிங்கத்துக்கும் சொல்கிறாங்க. குஜராத் மாநிலத்தில் உள்ள கிர் சரணாலயத்தில் அது எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 1965. இதெல்லாம் நம்ம தெளிவாக மாப்படம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மட்டுமே ஆசிய சிங்கங்கள் வாழ்கின்றன. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட உயர்ந்தது புலி. இயற்கை விஞ்ஞானிகளால் காட்டுக்கு அரசன் என அழைக்கப்படுவது புலி. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். இயற்கை அறிஞர்கள், விஞ்ஞானிகளால் காட்டுக்கு அரசன் சிங்கம் கிடையாது, அவங்க புலி தான் சொல்கிறாங்க. சருகுமான், மிலாமான், வெளிமான் போன்ற மான்கள் இந்தியாவில் உள்ளன. அப்போ இந்த 3 மான் நம்ம கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆட் ஒன் ஆஃப் அவுட்டில் இல்லாதது ஒன்று எதுன்னு கேட்டாலும் நம்ம எடுக்க தெரியணும். மான்களில் அழகில் சிறந்தவை நம் நாட்டு புள்ளி மான்கள். ஓகேங்களா? மதிப்பீடெலாம் நம்ம புக்கில் தெளிவாக கொடுத்துரும். நீங்கள் மதிப்பீடுக்கோ டேஷுக்கோ எதுக்காகவும் என்ன பண்ண வேண்டாம், நீங்கள் தேடி தேடி நேரத்தை செலவிட வேணாம்ப்பா. ரைட். அடுத்தது மதிப்பீடு. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளுக்கு வேறுபடுத்துவது தந்தம். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள முண்டந்துறை, நெல்லை மாவட்டம். காட்டாறு, காடு +6, அனைத்துண்ணி, அனைத்து +உண்ணி, நேரமாகி, நேரம் +ஆகி, வேட்டையாடிய, வேட்டை +ஆடிய, எல்லாத்தையும் தரவாக படிங்க. ஓகேங்களா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படுவது புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு யானை தான் தலைமை தாங்கும். என்ன யானை? பெண் யானை. நம்ம பார்த்தோம் இல்லையா? கரடிகளை தேனீக்களிலிருந்து பாதுகாப்பது அதன் ரோமங்கள். அதுக்கப்புறம் தெரிந்து தெளிவோன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை வனவியல், முதுநிலை வனவியல் ஆக படிப்புகள் உள்ளன. சர்வதேச யானைகள் தினம் ஆகஸ்ட் 12. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனப்பாடமாக தரவாக தெரியணும். ஓகேங்களா? இதெல்லாம் மறக்கவே கூடாது என்றைக்கும். ஓகேங்களா? ஆகஸ்ட்ன்றது 8வது மாதம், தேதி 12.
அந்த மாதிரி ஞாபகம் வைங்க. அது 4னுடைய மடங்கு இல்லையா? ஒரு நாள் 4, இருநாங்க 8, முன்னாங்க 12. அப்போ தேதி 12, மாதம் 8. இதில் வனவிலங்கு வாரியம் 1952, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, புலிகள் பாதுகாப்பு சட்டம் 1973, வன பாதுகாப்பு சட்டம் 1980, யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992, இந்திய அரசு. இது 2012 கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம புக்கில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2008லேருந்தே நம்ம கொஸ்டின் என்ன பண்ணியிருப்போம், எக்ஸாமில் கேட்டிருக்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற வார்த்தைகளை தரவாக படிச்சிருங்க, கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு பேஜுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் கிடைக்குதுங்க? ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின். ஓகேங்களா? நீங்கள் ஓல்டு புக் வந்தீங்கன்னா தான் ஒரு பேஜுக்கு ஒரு 10 கொஸ்டின் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி படித்தாலே நமக்கு 50 கொஸ்டின்ஸ் ஈஸியாக கிடைச்சிடுதில்ல. அதனால் டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கிறத படித்தாலும் வரக்கூடிய குரூப் 4லையும் பாருங்கள், உங்களுக்கு எத்தனை கேள்விகள் கேட்குறாங்கன்றதை நம்ம சொல்ல தான் போகிறோம். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏறக்குறைய அவங்க 50% ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரே அவங்க திரும்பி கேட்குறாங்கன்றதை நம்மளால் தெளிவாக உணர முடியும். ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் இந்திய வனமகன், அதுவும் நமக்கு ஸ்டோரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டோரியை அப்படியே நம்ம பார்க்கலாம். இந்தியாவின் மணமகன் எனப்படுவர் ஜாதவ் பயேங். இது 2023 கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்குது. மணல் தீவிலும் வளரும் தன்மையுடையது மூங்கில். அப்போ பார்க்கலாம், மணல் தீவில் மணல்லையும் வளருது, மூங்கில் மட்டும்தான் வளரும். காட்டை உருவாக்கிய தனி மனிதன் ஜாதவ் பயேங். தனி மனுஷனாக போராடி ஒரு காட்டை உருவாக்கி இருக்கிறாரு. ஜாதவ் பயேங் அசாம் மாநிலத்தில் ஜோர் விராட் மாவட்டத்தை சார்ந்தவர். அப்போ அவர் எந்த மாநிலத்துன்னு கேட்குறாங்க? அசாம். ஜோர் விராட். விராட் கோலி ஞாபகம் வச்சுக்கோங்க. விராட் கோலி ரொம்ப ஜோராக என்ன பண்ணுவார்? 6 அடிப்பார், 4 அடிப்பார், ஃபீல்டிங் பண்ணுவார். அந்த மாதிரி ஜோராக இருப்பார் விராட் கோலி. அப்போ அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். ஜாதவ் பயேங் அசாம் மாநிலத்தினுடைய ஜோர் விராட் மாவட்டத்தை சார்ந்தவர். ஜாதவ் பயேங் காடு உருவாக்கியுள்ள இடம் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவு. அப்போ எந்த ஆற்றுல அவர் உருவாக்கி இருக்கிறாரு? பிரம்மபுத்திரா. ஜாதவ் பயேங் தம் உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியது அவர் வளர்த்த அந்த காட்டில் யானைகளுடைய வருகை. யானைகள் மூங்கிலாம் உடைச்சி சாப்பிடும் இல்லைங்களா? அந்த வருகை தான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசாக கருதுகிறார். ஜாதவ் பயேங் இந்த காட்டை உருவாக்க 30 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். இதெல்லாம் உங்களுக்கு கூற்றுகளை வைப்பாங்க. அப்போ நம்ம சரியாக இந்த ஆண்டுகளையும் அவர் எதை பரிசாக கருதினார் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நதி பிரம்மபுத்திரா, அசாம் மாநிலம். பிரம்மபுத்திரா நதியில் 1979 கடுமையான வெள்ளம் ஏற்பட்டது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக படிங்க. இங்கே பாருங்களேன், இதில் 19 இருக்கா? அப்போ அந்த ஒன்று அப்படியே சும்மா லைட்டாக 7 மாதிரி மாற்றின மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நான் போட்டுக்கிறேன் பாருங்களேன். இப்போ அப்படி ஒரு ஞாபக சக்திக்காக தான் எல்லாமே. இப்போ 19 அடுத்ததும் ஒரு 19ன்னு எழுதிக்கிறேன். இப்படி எழுதிட்டா இப்படி ஒரு கோடு போட்டால் கொஞ்சம் மறக்காமல் இருக்கலாம். 19, 79 அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எப்படிலாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி எடுங்க. நம்ம ரொம்ப குறுகிய அளவில் தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதன்படி நீங்கள் போங்க. ஜிகேக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்க. இப்போலேருந்தே படிங்க. கால்ஃபர் வந்த பிறகு ஜனவரி டைம் டேபிள் வரட்டும், டைம் டேபிள் வந்த பிறகு நம்ம படிக்கலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் படிக்கிறது நல்ல யாராக இருந்தாலும் சரி, படிக்கிறத ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் படித்து முடிச்சிருவாங்க. ஆனால் எவ்வளோ ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் அதில் ஒரு 30% மறந்துக்கிட்டே இருக்கும். 30 to 40 கூட வரும். ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு பக்கம் மறந்துக்கிட்டே இருப்போம். அப்போ படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கணுன்றது அந்த டிஎன்பிஎஸ்சியில் நான் சொல்கிற உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம். யார் ஒருத்தவங்க படித்ததையே ஒரு 10 தடவை, ஏன்னா காலம் இருக்குது இல்லையா, 10 மாதம் இருக்குது, திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் டச் பண்ணுற மாதிரி படிங்கப்பா. ஓகே. வெள்ளப்பெருக்கில் அடித்து வரப்பட்ட பாம்புகள் மணல் தீவில் மரங்கள் இல்லாததால் இறக்க நேரிட்டது. அப்போ மரங்கள் இல்லாததுனால அந்த பாம்புகள் எதையும் என்ன பண்ணல, பிடிச்சி தன்னை காப்பாற்றிக்க முடியல. இதன் பிறகு எனக்கு 1979 இங்கு மரம் வளர்க்கும் எண்ணம் தோன்றியது. அப்போது எந்த வருஷத்தில் அவர் வெள்ளம் வந்துச்சு, அந்த வெள்ளம் வந்த ஆண்டில் தான் அந்த பாம்புகள்லாம் இறந்ததுனால அங்கே மரம் வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு தோன்றுது. இவர் இந்த மணல் தீவில் மூங்கில் மரங்கள் தவிர வேறு எதுவும் வளராது என்பதை வேளாண் துறை மூலம் தெரிந்து கொண்டார். இவர் வாழ்ந்த பகுதியில் அரசு செயல்படுத்தும் திட்டம் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம். அது 3 ஆண்டுகள் திட்டம்னு சொல்கிறாங்க. ஜாதவ் பயங்கிற்கு வழிகாட்டியவர் அசாம் வேளாண் பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் ஜாது நாத். ஓகேங்களா? அப்போது இவர் பேராசிரியர் எதில்?
அசாம் பல்கலைக்கழகத்தில், வேளாண் பல்கலைக்கழகத்தில். அப்போது இதெல்லாம் பேரெல்லாம் கொஞ்சம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அவர் ஜாதவ் பயேங். அடுத்தது பாருங்கள், மண்புழுக்களும் சிவப்பு கட்டெரும்புகளும் மண்ணின் தன்மையை மாற்ற உதவுகின்றன என ஜாதவ் பயேங்கிற்கு ஜாதுநாத் கூறினார். ஓகேங்களா, ஜாதுநாத் யார்? அசாம் வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர். அவர் எதை சொல்கிறார் பாருங்கள், மண்புழு சிவப்பு கட்டெரும்பு. அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். சிவப்பு கட்டெரும்புன்றதை தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா, மண்ணின் தன்மையை மாற்ற உதவுகிறது அப்படின்னு சொல்கிறார். நாள்தோறும் நூற்றுக்கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பித்தேன் அவர் சொல்கிறார். கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணின் தன்மை சிறிது சிறிதாக மாறத் தொடங்கியது. காடுகளில் ஆங்காங்கே பச்சை பசும்பொருட்கள் தலை காட்டத் தொடங்கின. ஜாதவ் பயேங்கின் வேலை கால்நடை வளர்ப்பது. அவர் ஒரு கால்நடை மேய்க்கிற தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். வளமான காடுகள் எனப்படுவது யானைகள் தங்கியிருக்கும் காடுகளாகும். இதெல்லாம் கொஸ்டினாக வரலாம். புலி, அப்போ வளமான காடு என்பது புலி தங்கி இருக்கிறது, சிங்கம் தங்கி இருக்கிறது, யானை தங்கி இருக்கும் காடுகள். அப்போது புக்கில் இருந்து கூட்டுகள் வைக்கும்போது இந்த மாதிரி தான் வைப்பாங்க. நம்ம தரவாக பார்த்துட்டு போனால் அங்கே யானையா சிங்கமா புலியான்னு நம்ம தடுமாறுவோம். புலிகள் வந்த பிறகுதான் காட்டின் உணவுச் சங்கிலி நிறைவடைகிறது. நம்ம உணவுச் சங்கிலி இல்லையா, புலியில் வந்து முடியுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தொடங்குற இடம் எது? உணவுச் சங்கிலி சூரியன் தான் தாவரங்கள் வளர்கிறதுக்கு உதவி செய்யுது இல்லையா. தாவரங்கள் சூரியன் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, உணவு பெருக்கம் இருக்காது. அப்போது இந்த உணவுச் சங்கிலி எங்கே தொடங்குதுன்னா சூரியன்ட்டேன் தான் முதல்ல தொடங்குது. அதுக்கப்புறம் தாவரங்களை உண்டு வாழக்கூடிய விலங்குகள், அப்புறம் அந்த தாவர உண்ணிகளை உண்ணக்கூடிய விலங்குகள் அப்படின்னு வந்து கடைசியில் புலியில் வந்து முடியுது. சரி, ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு அங்கே வந்தார். இப்போ நம்ம 3 பேர் பார்த்துருக்கோம். இந்த காட்டை உருவாக்குனவர் ஜாதவ் பயேங், அதுக்கப்புறம் அந்த அசாம் வேளாண் பல்கலைக்கழகம் ஜாதுநாத், இப்போ ஜிட்டு கலிட்டான்றவர் ஒரு வனவிலங்கு ஆர்வலர். அப்போ இந்த பேரெல்லாம் சொன்னால் அவர் யாருன்னு நமக்கு தெளிவாக தெரியணும். ஜாதவ் பயேங் பற்றிய செய்தியை முதலில் வெளிவந்த இதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இதெல்லாம் நம்ம தெளிவாக படிக்கணும்ப்பா. இல்லாட்டினா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு என்னென்ன இதழ்கள்லாம் நமக்கு இருக்கோ அதெல்லாம் வைப்பாங்க. ஓகேங்களா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கடுத்தது தெரிந்து தெளிவோம். ஜாதவ் பயேங்கிற்கு 2012ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கியது. அப்போது எந்த ஆண்டுன்றதை தெளிவாக படிச்சிங்க. 2012 பல்கலைக்கழகம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். அப்போ பல்கலைக்கழகம் கரெக்டாக படிக்கணும், ஆண்டுகளை சரியாக படிச்சுக்கணும். ஓகேங்களா, இந்திய வனமகன் என்ற பட்டம். ஓகேங்களா, ஜாதவ் பயேங்கிற்கு பத்மஸ்ரீ பட்டம் தாமரை விருது வழங்கப்பட்ட ஆண்டு 2015. ஓகேங்களா, அப்போ இங்கே வனமகன் பட்டம் 2012, தாமரை பத்மஸ்ரீ பட்டம் 2015. ஜாதவ் பயேங்கிற்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் கவுஹாத்தி பல்கலைக்கழகம் அசாம். இதை எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது இந்த 2.5 இருக்குது. திருக்குறள். அணுவை துளைத்தேழ் கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என பாடியவர் ஔவையார். இது 2017, 2023 ஆகிய தேர்வுகளில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி அப்படின்னு. இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குறளுடைய இப்போ வந்து நிறைய கேள்விகள் உங்களுக்கு திருக்குறளை ஒரு 5 கேள்வியிலேருந்து 10 கேள்வி வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மற்றும் ஜிகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் சார்பான கேள்விகள் ஒரு 5லேருந்து 10 கேள்வி வரைக்கும் உங்களுக்கு இடம்பெற வைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து படித்தாதான் தெரியும். ஒரு அதிகாரத்தை எடுத்து திருக்குறளை படிங்க, பொருள் படிங்க. அந்த பொருள் படித்து அந்த பொருளை தெளிவாக படித்தா தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய புக்கோட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை படிக்கிறீங்க, இந்த ஒரு திருக்குறள் படிக்கிறீங்க, அந்த திருக்குறள் சம்பந்தமாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? அழுக்காறு. அப்போது இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்குரிய ஒழுக்க நெறியாக கொன்று போற்ற வேண்டும். அப்போது இதெல்லாம் நம்ம அந்தந்த திருக்குறளுக்கு கீழே என்ன பண்ணியிருப்போம், அந்த அதிகாரத்தை நம்ம வச்சுருப்போம். இங்கே கூட பாருங்கள், அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல. இது இந்த திருக்குறள் கேட்டிருக்காங்க. அதிலேருந்து இப்போ என்ன கேள்வி பாருங்கள். அருள் என்னும் குழந்தைக்கு வள்ளுவர் எதனை செவிலித்தாவியாக ஒப்பிடுகிறார்? செல்வம். 2023 கேட்கப்பட்ட கேள்வி. இந்த மாதிரி ஒரு திருக்குறள் இருக்குது அப்படின்னா, திருக்குறளுக்கு கீழேயே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அது சம்மந்தமாக டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்டிருக்காங்க 6வதுலேருந்து 10வது வரைக்கும்
அந்தந்த திருக்குறளுக்கு கீழேயே அவங்க கேட்ட கேள்வியை நாங்கள் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா, அதுதான் அந்த புத்தகத்துடைய சிறப்பு. ஓகேங்களா, இப்போ பிரித்து எழுதுக பாருங்கள், 2017 கேட்டிருக்காங்க பாருங்கள், எப்படிலாம் கேட்டிருக்காங்க நீங்களே பாருங்கள். அதேமாதிரி பாருங்கள், இதையும் பாருங்கள், ஒவ்வொரு புக்கையும் நம்ம காமிச்சிருப்போம். ஒரு திருக்குறள் இருக்குது அப்படின்னா அந்த திருக்குறளை எப்படி வந்து எக்ஸாமில் உங்களுக்கு கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த திருக்குறள் பாருங்கள், வாய்மை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். அது அதிகாரம் வாய்மைன்றதை படிச்சுக்கிங்க. எக்ஸாமில் இது எந்த அதிகாரத்தை சேர்ந்ததுலாம் கேட்டிருக்கிறாங்க. வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவருக்கு ஒரு சிறிதும் தீமை இல்லாத சொற்களை சொல்லுதலாகும். வாய்மை எனப்படுவது யாதனில் பாருங்கள், அப்படியே தீமை தரா சொற்களை பேசல். 2016 2023 இந்த மாதிரி நம்ம திருக்குறளில் அங்கங்கே பாருங்கள் எவ்வளோ கேள்விகள் பாருங்கள். திருக்குறள் டிஎன்பிசியில் எவ்வளோ கேள்விகள் வச்சுருக்காங்க நீங்களே பார்த்துக்குங்க. பாருங்கள், திருக்குறள் சம்மந்தமாக டிஎன்பிசியில் எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்கிறாங்கன்னு நாங்கள் தெளிவாக காமிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, ஓகே. எங்கள் கிளாஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேப்பா, நல்லா படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.